தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொழி எப்பவும் தொடர்புக்கான ஒன்று தான், இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது. உலகத்தில் இருக்க எல்லா மொழிக்கும் இது பொருந்தும், அதையும் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் ஒரு மொழி மட்டுமில்லை, அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நம்மளை பெற்ற தாயை அம்மானு சொல்கிறப்பெல்லாம் பாசமும் சொந்தமும் நம்மளை அறியாமலே உயிரா உறவா உணர்வா தானா உள்ளுக்குள்ளே தோணும்ல. அதே மாதிரி ஏன் இன்னும் ஒரு படி மேலே போயே சொல்லலாம், தமிழ்னு சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும்னு சொல்லவா வேணும். தாய் எப்படி ஒரு மிகப்பெரிய புனிதமோ அப்படிதாங்க தாய்மொழியும். அதுலேயும் நம்ம தாய்மொழி தமிழ்மொழி இப்படி சொல்கிறதே போதும், எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி உணர்வை பற்றி புரியும்னு நினைக்கிறோம். நம்ம தாய் நமக்கு மிகப்பெரிய புனிதம்னா நம்ம எல்லாருக்குமான தமிழ் தாய் பற்றி சொல்லவா வேணும். தாயை போற்றுகிற வாழ்த்துகிற தமிழ்நாட்டு மண் தமிழ்தாய் வாழ்த்து எப்படி விட்டுரும்? விடாது, விடவும் மாட்டோம். நமக்கு தமிழ்னு அடையாளத்தை கொடுத்ததே தமிழ் தானே. ஒரு பேரே, ஒரு சொல்லே, ஒரு மிகப்பெரிய வரலாறுனா அது நம்ம தமிழ் தான். அந்த தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனால் தமிழ்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றா வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்னா உயிர், தமிழ்னா உணர்வு. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் காலப்போக்கில் மறைஞ்சு போய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் காலகாலமாக நிலைச்சி நீடிச்சு நிற்கிற ஒன்று. தமிழில் என்ன இல்லைங்க, இலக்கணம் இலக்கியம்னு பல ஆயிரம் வருஷமாக இருக்கிறது நம்ம தாய்மொழிக்குத்தானே. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், ஏன் உலகம் முழுக்க தெரிஞ்ச திருக்குறள் ஒன்று போதாதா தமிழோட பெருமையை சொல்கிறதுக்கு? இவ்வளவு பெருமை கொண்ட தமிழ் மொழியோட ஒரு அடையாளம் தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுகிற தமிழ் தாய் வாழ்த்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். நம்ம இந்திய அரசியல் சாசனமே ஒவ்வொரு மாநிலத்தோட மொழிக்கும் பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் பாதுகாப்பு உரிமையை கொடுத்துருக்கு தானே. அந்த உரிமையின் அடிப்படையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுத்து தானே ஆகணும். அதானே மாநில உரிமை. அப்படிப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தான் 1970 நவம்பர் 23 முதல் அரசு விழாக்களில் முதல்ல பாடணும்னு சொல்லி ஒரு அரசாணையை போட்டு அந்த செயல்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டிசம்பர் 17 முதல் மாநில பாடலா அங்கீகாரம் வழங்கப்பட்டுச்சு. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளோட நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படணும்னு அரசாணையும் இருக்கு. 2026 ஜனவரி மாதம் 28 ஒன்றிய அரசோட கடிதத்தில் அரசு விழாக்களில் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் வெளியிடப்பட்டது. அந்த ஆணையில் மாநில பாடல் பற்றி எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்துச்சு. நம்ம அரசு பொறுப்பேற்றதும் கடந்த மே மாதம் 27 மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு மாநில பாடல்களுக்கு உரிய அங்கீகாரம் வேண்டும்னும், ஒன்றிய அரசு வெளியிட்ட ஆணைக்கு திருத்தம் வெளியிடணும்னும், மாநில விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்த முதல்ல பாடுறதுக்கான உரிய வழிமுறைகளை வகுக்க வேண்டும்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தோம். அதை தொடர்ந்து போன ஜூலை மாதம் 9 கடிதத்தில் மாநில பாடல் பாடப்படுவது பற்றி இருந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1970களில் இருந்து தமிழ்தாய் வாழ்த்து எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறது ஒரு மரபாவே இருக்கு. அதுக்கான அரசாணையும் இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் நமது உயிர் மூச்சு, தமிழ் மொழி நமது அடையாளம், தமிழ் பண்பாடு நமது பெருமை. அதனால தமிழ்தாய் வாழ்த்தின் மரியாதையை பாதுகாப்பதில் தமிழக வெற்றிக் கழக அரசு ஒருபோதும் சமரசம் செய்யவே செய்யாது. தமிழ்தாய்
வாழ்த்தை முதலில் பாடுவது அரசியல் அமைப்பிற்கும் இந்திய ஒற்றுமைக்கும் எதிரானதில்ல, மாறா வேற்றுமையில் ஒற்றுமைன்ற இந்தியாவோட உயர்ந்த கொள்கையை வெளிப்படுத்துறது. மேலும் தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும்னு சொல்றது அரசியல் சம்பந்தமான விவாதமா மாறணுங்கிற அவசியமே இல்லை. இது தமிழர்களின் பொது அடையாளம். நம்மை வேறுபடுத்துவதல்ல, ஒன்றிணைப்பது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்தாய் வாழ்த்தின் கண்ணியத்தையும் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் பெருமையையும் பாதுகாக்கும் இந்த உயரிய பணியில் இந்த சட்டமன்ற பேரவையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டமன்றமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம்.